ஆல்ரெடி முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படியா? ஆமாம், திண்டுக்கல் அரசு மருத்துவமனையும் பேருந்து நிலையம் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நேற்று இரவுலேருந்து ரெய்டு வருவதை முன்கூட்டியே தெரியப்படுத்தி விட்டார்கள் என செய்தியாளர் குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் விக்னேஷ் பதிலளித்துள்ளார். மாற்ற வேண்டிய ஒரு பணி எனக்கு ஆல்ரெடி முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படியா? ஆமாம், திண்டுக்கல் அரசு மருத்துவமனையும் பேருந்து நிலையம் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நேற்று இரவுலேருந்து சுத்தம் நான் ஆய்வு பண்றதுங்கிறது நானே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சேன். ஆனா நீங்க இங்க 2 இடத்துக்கு வரக்கூடிய இடங்களுக்கு முன்கூட்டியே இன்னொரு இடம் சொல்லுங்க, வாங்க போலாம். நீங்க இது இல்லாம நீங்க இண்டிவிஜுவலா எந்த இடத்துக்கு அதான் சொல்றேன்னா, நீங்க ஒரு இடம் சொல்லுங்க, இப்பவே போலாம். நீங்க போய் இந்த இவ்வளவு சுத்தம் பண்ண இடங்கள்லயே இவ்வளவு குறைபாடுகள் சொல்றீங்க. இன்னும் மாவட்டத்துல பல இடங்கள் இந்த மாதிரி இருக்கு. ஒரு இடம் சொல்லுங்க, போலாம். அந்த சர்ப்ரைஸ் இடங்களுக்கு நீங்க எப்ப போறீங்க? அதுதான் நான் சர்ப்ரைஸா போலாம். ஒரு இடம் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச பொதுமக்கள் நிறைய புழங்கக்கூடிய இடங்கள் ஒன்று பேருந்து நிலையம், இன்னொன்று அரசு மருத்துவமனை. இது டைரக்டான பப்ளிக் ஆக்சஸ் பண்ணக்கூடிய, அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் தொடர்பில் இருக்கக்கூடிய இடம். ஸோ இப்படி ஏதாவது இன்னும் வேற எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்க, போகலாம். உங்கள் ஊர் நீங்கள் தான் எனக்கு சொல்லணும், அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். சொல்லுங்க, போகலாம். இப்போ கூட போகலாம். எனக்கு இன்னும் 1 மணி நேரம் டைம் ஏற்கனவே வச்சிருந்த இந்த தனியார் போன அரசுல கொண்டு வந்தவங்க இவங்க பார்த்தீங்கன்னா பைபாஸில் நீங்கள் போகிறப்ப மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னுக்கே பார்க்கலாம். அங்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது. ஆனால் அவங்க தான் உறுப்பினர் இல்லாத 1000க்கும் மேற்பட்டவர். நீங்கள் சனி ஞாயிறில் அங்கனுக்குள்ளே போகவே முடியாது. தொடர்ந்து விபத்து ஏற்படுது. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி 3 இடத்துல திண்டுக்கல்ல வச்சிருக்காங்க. இது மேல என்ன மாதிரி நடவடிக்கை சார்? அனுமதி இல்லாமல் வேற யாரும் போகக்கூடாதுன்றாங்க. உறுப்பினர் இல்லாதவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டோன்றாங்க. அப்போ அவ்வளோ கூட்டம் எப்படி வந்துச்சு? இதுவரையில் நாங்கள் உறுப்பினரை சேர்க்கலான்னு அவங்க சொல்றாங்க. அப்போ மிகப்பெரிய அளவில் கூட்டம். அந்த கடைகள்லாம் எவ்வளோ நாள் நடக்குதுண்ணா? அது தொடர்ந்து ஒரு 6 மாசம். அதுதான் சார் கடந்த ஆட்சியில். அதான் பதில். இது எல்லாமே கடந்த ஆட்சியில் கொண்டு இல்லை சார். அது எல்லாத்தையும் மேலேயும் அதான் ஒரு செகண்ட். இது எல்லாமே கடந்த ஆட்சியில் கொண்டு வந்தது. இது பொதுமக்களுக்கே தெரியுது இது தப்பான ஒரு விஷயம்னு. இது அதிகாரிகளுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை தாண்டி அதுக்கு அனுமதிச்சிருக்காங்கன்னா அது உண்மையாலும் கண்டனத்துக்குரியது, தண்டனைக்குரியது. அது இந்த FL2 ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த துறை ரொம்ப பெரிய துறை. நான் அதுக்கு முன்னாடி சொன்ன செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.